வணக்கம். மறுபடியும் சந்திக்கின்றோம். இந்த மனித பிறவி ஒரு இன்றைய காலகட்டத்திற்கான ஒரு டெக்னாலஜியோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் எவ்வாறு இருக்கின்றது என்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஏனெனில் இப்பொழுது நீங்கள் இந்த ஒரு சாஃப்ட்வேர் என்ற ஒரு பிரிவினை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அதிலே முதலிலே ஒன்று கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த ஒரு மென்பொருளை சாஃப்ட்வேரை தயாரிக்கின்றார்கள். அதுக்கு முதலிலே பேட்டா என்று ஒரு சொல்லுகின்றார்கள். அது மாதிரி. அது முழுமையான பிறகு அதை வெளியிலே அனுப்புகின்றார்கள் வெர்ஷன் 1 என்று. பிறகு அதே ஒரு சாஃப்ட்வேரை உயர்தரப்படுத்துகின்றார்கள், அப்கிரேட். ஸோ அது என்ன ஆகின்றது என்றால் வெர்ஷன் 2 ஆகின்றது. பிறகு வெர்ஷன் 3 ஆகின்றது, 4, 5 என்று போய்கொண்டே இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட என்னவென்றால் ஒரு வெர்ஷன் ஒரு 5 அல்லது 6 என்று போன பிறகு வெர்ஷன் 1 என்று சொல்லப்படுகின்ற முதல் மாதிரியானது பயன்படுத்தப்பட முடியாமல் போய்விடுகின்றது. அதாவது திரும்பி கீழே வர முடியாது, 6லிருந்து 1க்கு வர முடியாது. அது ஒரு பயனற்றதாக போய்விடுகின்றது. அது தூக்கி போடப்படுகின்றது. அவ்வாறு தான் நடக்கின்றது இந்த கம்ப்யூட்டர் உலகிலே. வெர்ஷன் 1, 2, 3, 4, 5, 6 என்று போய்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நாம் மனித பிறவியை எடுத்துக்கொண்டால் நாம் எல்லோருமே வெர்ஷன் 1ல் இருக்கின்றோம். அந்த வெர்ஷன் 1 என்பது முதலிலே ஒரு இறைவன் தயாரித்த ஒரு பேட்டா வெர்ஷன் என்று சொல்லலாம். பேட்டா வெர்ஷன் ஒரு மாதிரிக்காக, ஒரு பயன்பாட்டுக்காக, அது பயன்படுத்தப்பட்டால் எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை ஒரு அனுமானம் செய்வதற்காக, அதற்காகத்தான் பேட்டா வெர்ஷன். அப்பொழுது நாம் மனிதனாக பிறந்து நாம் இறைவன் நமக்கு ஒரு பேட்டா வெர்ஷனாக கொடுத்திருக்கின்றார். வெர்ஷன் 1 என்று கூட சொல்ல முடியாது. ஏனெனில் வெர்ஷன் 1 என்று சொல்லப்படுவது என்னவென்றால் ஒரு ஒரு பயனுள்ள காரியத்தை முழுமையாக செய்வதற்கு செய்யப்பட்ட ஒரு தயாரிப்பு, ஒரு மாடல். ஆனால் மக்கள் எவ்வாறு நாம் இருக்கின்றோம் என்று பார்த்தோமானால் நாம் வெர்ஷன் 1ஐ அடைந்திருக்கின்றோமா என்பதே சந்தேகமாக இருக்கின்றது. அது போகட்டும், வைத்துக்கொள்வோம். வெர்ஷன் 1ல் இருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். அடுத்தது என்ன நடக்க வேண்டும்? வெர்ஷன் 2க்கு போக வேண்டும், அல்லது வெர்ஷன் 3க்கு போக வேண்டும். அப்படியே உயர்தரமாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக வெர்ஷன் 7ஐ அடைய வேண்டும். அது என்ன வெர்ஷன் 7 என்று நீங்கள் கேட்கலாம். என்னவென்றால் ஒரு 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 தத்துவ ஞானி, குருடீஃப் என்று பெயர். அவர் அர்மீனியா நாட்டை சேர்ந்தவர் என்று நினைக்கின்றேன். அவர் மனிதனை 7 வகையாக பிரிக்கின்றார். 7 வகைகள். முதலிலே ஒரு சாதாரண மனிதன். அவனுக்கு எதுவுமே ஒரு ஒரு கணக்கு கிடையாது, ஒரு முயற்சி, எதுவும் கிடையாது. ஏதோ என்ன கிடைக்கின்றதோ அதை சாப்பிடுவான், தூங்குவான், ஏதோ செய்வான், போவான், வருவான். ஆக அதுதான் வெர்ஷன் 1 என்று சொல்லப்படுகின்ற மனிதன் முதல் வகை அதுதான் என்று சொல்லுகின்றார். 2வது வகையான மனிதர்கள் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்குள்ளே ஒரு மனம் இருக்கின்றது, நமது உடல் இருக்கின்றது, நமக்கு ஒரு ஆன்மா இருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2வது வகை. 3வது வகையாக என்ன செய்வார்கள் என்றால், 3வது வகையிலே அவர்கள் இந்த 3ஐயுமே தனித்தனியாக இருக்கும்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். 4வது வகையிலே அவர்கள் இவை அனைத்தும் தனித்தனி, ஒன்றுக்கொன்று தொடர்பு அவர்களுக்குள் தொடர்பு இருக்கின்றன ஒழிய நம்மால் எதையும் செய்ய முடியாது, இவை நமக்கு சொந்தமானவை அல்ல என்பதை பூரணமாக உணர்ந்து அதன்படி ஒவ்வொரு இயக்கத்தையும் தனித்தனியாக செயல்படுத்துவார்கள். ஒரு மனம் தனியாக செயல்படும், உடல் தனியாக செயல்படும், ஆன்மாவை பற்றி கவலை இல்லை, அது தானாகத்தான் செயல்பட்டு எனவே ஒரு தனித்தனியாக பிரித்து அவற்றினுடைய இயக்கத்திலே ஒன்றுக்கொன்று ஒரு ஓவர்லாப்பிங் இல்லாமல் செயல்படுத்துவார்கள். அவர்கள்தான் 4வது வகை மனிதர்கள் என்று சொல்லுகின்றார்கள். 5வது வகையும் 6வது வகையும் அவர்கள் வேறு ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். அதாவது இது எதுவுமே நான் அல்ல, இந்த உலகம்
ஒரு பிரம்மத்தால் இயக்கப்படுகின்றது என்ற ஒரு ஆன்ம அனுபூதியை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ஆன்ம அனுபூதியை அறிந்து உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு தான் நடக்கும். அவர்கள் மனித தரத்திலே வரமாட்டார்கள். அவர்கள் சொல்லுவது என்பது நமக்கு ஒரு புரியாத பட்சமாக இருக்கலாமே ஒழிய அவர்கள் சொல்வதும் பூரணமான உண்மை. 5, 6 ஞானிகள் அவற்றிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், குருடேவ் இவ்வாறு சொல்வார், 7வது மனிதர்களை பற்றி சொல்லவே முடியாது என்கின்றார். அவர்கள் மனிதர்களே அல்ல, இறைத்தன்மை வாய்ந்தவர்கள். அவர்களை பற்றி வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது என்று சொல்லுகின்றார். இப்படித்தான் அவர் 7 வகைகளாக மனிதர்களை பிரிக்கின்றார். இப்பொழுது நாம் பேச வந்த இந்த வெர்ஷன் 1, 2 என்று சொல்லலாம் அல்லவா? அந்த வெர்ஷன்லேயே நாம் ஏன் உயரே செல்லவில்லை? கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் மட்டும் நாம் வெர்ஷன் 1ஐ கண்டுபிடித்த பிறகு 2, 3 என்று அப்கிரேட் பண்ணிக்கொண்டே போகின்றோமே. எல்லாவற்றிலுமே அப்கிரேட்ஸ் இருக்கின்றன அல்லவா? அது ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டாலும் சரி, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிசிக்கல், எனி டெக்னாலஜிக்கல் ஃபீல்ட், தேர் ஆர் ஆல்வேஸ் அப்கிரேட்ஸ். அதாவது மனிதன் ஒரு நுண்ணதத்தினுடைய ஒரு நுண்மையான உன்னதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மேலே மேலே செய்கின்றான், அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக. அதுதான் அப்கிரேட்ஸ். ஆனால் மனிதனை பொறுத்த மட்டில் இஸ் தேர் எனி அப்கிரேட் இருக்கின்றார்களா? அல்ல அதற்காக முயற்சி எடுக்கப்படுகின்றதா? அல்லது முயற்சி செய்ய வேண்டும் என்று யாராவது தூண்டி விடுகின்றார்களா? அல்லது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார்களா? இல்லை, காட்டவில்லை. ஆனால் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், உள்ளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு தூண்டுதல் காரணமாக ஒரு ஆன்ம ரகசியத்தை, ஒரு ஆன்ம தேடுதலை உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி அவர்கள் நடக்கின்றார்கள். அவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். இந்த பயணத்திலே தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும், அதாவது அப்கிரேடு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னால் மனிதன் மட்டுமே அப்கிரேடு செய்யக்கூடிய ஒரே ஒரு உயிரினம். அந்த அப்கிரேட் என்பது என்ன நடக்கும் என்றால், மனிதனிலிருந்து இறைத்தன்மைக்கு உடையவனாக மாற முடியும் என்பதுதான் உண்மை. அவ்வாறு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் ஞானிகள், சித்தர்கள், ரிஷிகள் எல்லாருமே இருக்கின்றார்கள். அதற்கு நமக்கு ஒரு எம்பெரிக்கல் எவிடன்ஸ் என்பது தேவையில்லை. வாழ்க்கையிலே கலாச்சாரத்தின் மூலமாக அவர்கள் வாழ்ந்து நம் கண்முன்னே வாழ்ந்து மறைந்த ஞானிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வாறு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறு தங்களை அப்கிரேட் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு நிதர்சனமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மற்ற மக்கள் அவ்வாறு இல்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளவே இல்லை, தாங்களை பற்றி சுத்தமாக தெரிந்து கொள்ளவே இல்லை. அதாவது எல்லோருமே அந்த வெர்ஷன் 1லே இருக்கின்றார்கள், அல்லது கொஞ்சம் உயர்த்தி போனோம் என்றால் வெர்ஷன் 2வில் இருக்கின்றார்கள். இந்த 1, 2 இவற்றிற்குள்ளே அவர்கள் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சில மனிதர்கள் வெர்ஷன் 3க்கு செல்கின்றார்கள். தங்களை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மேலே செல்ல வேண்டும். நீங்கள் 4வது வெர்ஷனுக்கு செல்ல வேண்டும், 5வது வெர்ஷன் செல்ல வேண்டும். 6, 7 என்பது நம் கையில் இல்லை. அது இறைவனுடைய கையில் இருக்கின்றது. அவனாக அருளினால் நமக்கு கிடைக்கலாம். ஆனால் அதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியும். அதற்கான வழி இருக்கின்றது, அதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாம் பயன்படுத்தி கொண்டு மேலே செல்லலாம். ஆனால் நம்முடைய கையில் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய கையில் இல்லை. அது ஆண்டவனால் அருளப்படும். இறைவன் செய்கின்ற 5 தொழில்களிலே கடைசி தொழிலான அருளல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அருளல் என்பது இறைவன் அந்த மனிதனுக்கு அருளுகின்ற ஞானம். அந்த ஞானம் ஒரு விடுதலை பெற்றவன் என்பதை இறைவனால் மட்டுமே அருளப்படும். அதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ளணும். சிறிய உயிரினங்களை பாருங்கள், அவர்களுடைய பூச்சிகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், அல்லது செடி கொடிகளை பாருங்கள். அங்கே வெர்ஷன் 1, 2, 3, 4 என்பது கிடையவே கிடையாது. ஏனெனில் அவை ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு சாஃப்ட்வேர் என்று சொல்லலாம், ப்ரீ லோடட் சாஃப்ட்வேர். அவற்றுக்குள்ளே ஒரு உள்ளடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சாஃப்ட்வேர் என்பது ஆல்ரெடி லோடட். அதற்கு அப்கிரேட்ஸே தேவையில்லை. அவை எவ்வாறு பிறந்தனவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எவ்வாறு இருந்தனோ அவ்வாறே தான் இருக்கின்றன. இஸ் தேர் எனி அப்கிரேட்? இம்பாசிபிள்.
அன்லஸ் அந்த விலங்குகள் மற்றொரு பிறவியிலே மனிதனாக பிறந்தால் இருக்கலாம். அப்பொழுது அப்கிரேட் மனிதனுக்கு மட்டுமே அப்கிரேட்ஸ் இருக்கின்றது, விலங்குகளுக்கு கிடையாது. ஆனால் அந்த அப்கிரேட்ஸ் இருக்கின்றது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் தெரிந்து கொண்டு தங்களை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.